Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். பெட்ரா Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சகல துதிகளும் சகல மகிமையும் சகல கனமும் உயர்த்தப்படும்படியாக கர்த்தரை எல்லா ஜனங்களும் உயர்த்துவோமாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வருஷம் முழுவதும் 12 மாதங்களும் 365 நாளும் அவர் கிருபை என்றும் உள்ளது. கைய நல்லா தட்டி அவர் நல்லவர். முன்னாடி பின்னாடி எல்லாரும் கைகளை தட்டி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், உயர்த்துவோம். சிகாபஹந்தரே சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை குருடரின் கண்களை திறப்பவர், எல்லாரும் செவிடரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர்,
சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை 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 இந்த வருஷம் முழுவதும் நடத்தின கிருபை, இந்த வருஷம் முழுவதும் நடத்தி வந்த கிருபை. நல்லவர் சர்வ வல்லவர் வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த உயர்த்துவமா வியாதியில் விடுதலை தருபவர் இந்த வருஷம் முழுவதுமா அவர் நல்லவர். ஓ அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. 365 நாட்களும் அவர் நல்லவராக நடத்தி வந்தார். அவருக்கு நன்றி சொல்வோம். சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. துன்பத்தில் ஆறுதல் அளித்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. சபையார் சொல்வோம். அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் இந்த வருஷம் முழுவதும் நல்லவரோ இருந்தீர் ஆண்டவரே. அவர் நல்லவர். 1 2 3 நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ் ஜீசஸ் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை கிருபை இறங்கட்டும். தேவ கிருபை தேவ கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. சுவிசேஷகர் விடுதலை திருச்சபையில் 2025 ஆண்டு வாக்குத்தத்தம் அதை சொன்னே அதை நிறைவேற்றுவே அதை திட்டம் பண்ணினே அதை செய்து முடிப்பே. பெற்றா திருச்சபைக்கு 2025 வருஷத்திற்கான தீர்க்க தரிசன வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் சபையார் எல்லாரும் ஆர்ப்பரித்து தேவ வசனத்தை பெற்றுக் கொள்வோமாக. நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. ஏசாயா 44 அதிகாரம் வசனம் 16 வாசிக்க கேட்கலாம். 46 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Isaiah chapter 46 verse 11. ஊராய்ஞ்சுகிற ஒரு பச்சையை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன்,
அதை செய்து முடிப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுவீர்களா? Let us say amen. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் என்பதை இஸ்ரவேலருக்கு தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட அதிகாரம்தான் ஏசாயா 46 அதிகாரம். Isaiah chapter 46 was written as the prophecy of the power of God to show the Israelites. தேவன் வல்லமை நிறைந்தவர். The Lord is powerful. தேவன் பராக்கிரமம் The நிறைந்தவர். Lord is the most powerful. அவரால் எல்லாமாகும், அவரால் எல்லாம் செய்து முடிக்க And முடியும். through him everything is possible and will take place. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய கடைசி நாட்களில் நடைபெற வேண்டியதான தீர்க்க தரிசனங்களை உரைத்த பொழுது, When the Lord prophesied about the last days through the prophet Isaiah, ஒரு மிகவும் முக்கியமான தீர்க்க தரிசனங்களை உரைத்தார். he prophesied a very important prophecy. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இந்த நாளிலே இவ்வருடத்திற்கான வாக்குத்தத்தமாக தேவன் நம்முடைய திருச்சபைக்கு தந்திருக்கிறார். From the many prophecies that he had said, one of the prophecies is the promise verse that the Lord has given to our church today. அதை சொன்னேன், I have said it, அதை நிறைவேற்றுவேன். I will make it happen. அதை திட்டம் பண்ணினேன், I have planned அதை it, செய்து முடிப்பேன். and be assured that I will do it. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை குறித்து சொல்ல போகிற நல் வார்த்தைகளை எல்லாம் அவர் நிறைவேற்ற போகிறார். Every good word that the Lord has spoken concerning your life will take place this year. கடந்த வருஷம் வரையிலும் உங்களுக்கு கிடைத்த நல் வார்த்தைகள் இன்னும் நிறைவேறலையே என்று நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், சர்வ வல்லமை உள்ள தேவன் இவ்வருஷத்தில் அதை நிறைவேற்ற போகிறார். If you are still waiting for some prophecies that were said to you last year that has not been fulfilled, let us tell you that this year those prophecies will be fulfilled by God. அடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் திட்டம் பண்ணினேன். Next, the Lord says, I have planned. நான் அதை திட்டம் பண்ணினேன். I have planned. தேவன் திட்டத்தை வகுக்கிறவர். The Lord is a God who plans. நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு திட்டங்களை போட்டாலும் கடைசியில் தேவனுடைய திட்டம் ஒன்றே நிலை நிற்கின்றன. No matter whatever plans that we make in our lives, in the end the plans of God alone will take place. இந்த 2025 வருஷத்திலே நீங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை காட்டிலும் தேவன் உங்கள் பேரில் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதானவைகள். In the year 2025, more than the plans that you have for yourself, the plans that the Lord has in store for you is much greater. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை திட்டம் பண்ணி இருக்கிறார். Tell the person next to you, the Lord has something Wow. big prepared for you. முதல்ல முழங்கால்ல நின்று தேவனை நோக்கி பார்த்தீர்களே, Just now you knelt down and you looked upon God. உங்களுக்காக கர்த்தர் இந்த வருஷத்தில் பல காரியத்தை திட்டம் பண்ணி விட்டார். And that is when the Lord had already planned so many things for you this year. அந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார் And he will make those plans happen. என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். And that is what the Lord told his people. நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்தும் முடிப்பேன். I have planned it, so I will make it happen. மனிதனுடைய வழிகளும் மனிதனுடைய திட்டங்களும் ஏராளமானவைகள். There are so many plans that mankind has made. ஆனால் மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு சித்தமானது மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாய்க்கும். But mankind has to come to an understanding that only the will and the plan of God shall prevail. திருமணமா, வேலையா, குடும்பமா, எதிர்காலமா, வீடா, வாழ்க்கையா, என்ன காரியம், ஊழியமா, கர்த்தர் சொல்றாரு, எனக்கு சித்தமானதை நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன். உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய திட்டங்கள் என்னுடைய திட்டங்கள் அல்ல. நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை எழுதி வைத்திருக்கிறேன். அதை நான் இந்த வருஷம் நிறைவேற்றுவேன். Whether it is about your marriage, your business, your family, your future, remember one thing the Lord is saying to you, that your plans are not his plans and your ways are not his ways. அதற்கு முந்திய வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், Let us read verse 10.
அந்தத்திலுள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டேன் ஆலோசனை நிலை நிற்கும். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சத்தமிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவீர்களா? Hallelujah. எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன். The Lord is saying here, I will do everything that is according to my will. இந்த வருஷம் நம்முடைய திட்டம் வேண்டாம். This year we do not need our plans. இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வகுக்கிற திட்டங்கள் வேண்டாம். This year we do not need our own plans. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். The Lord has a plan in store for you. பூமிக்கும் வானத்திற்கும் அது எவ்வளவு உயர்வா இருக்கிறதோ அவ்வளவு உயர்வு நம்முடைய தேவனுடைய எண்ணங்கள், நினைவுகள். The thinking, the thoughts of God is much more higher than the heavens and the earth. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். The Lord has something big planned for you. அதை இன்றைக்கு உன் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, உன்னுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. ஆனால் ஏற்ற காலம் வந்துவிட்டது. அதை சொன்னேன், அதை செய்வேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். And the Almighty God is telling you, although you cannot see it with your eyes or cannot hear it with your ears or you cannot feel of what the Lord is going to do, remember that the Almighty God is going to make His plans possible in your life. இந்த ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனத்தின் கீழ்ப்பகுதியை தான் நாம் வாக்குத்தத்தமாய் எடுத்திருக்கிறோம். We have taken the bottom part of verse 11. ஆனால் அதற்கு மேல் பகுதியிலே ஒரு வார்த்தை கூறப்படுகின்றன. But in the same verse, in the first few sentences, something important has been said. அவைகளுடைய பின்னணியை உங்களுக்கு வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். Very quickly I want to explain the background of this verse. வாசிக்க கேட்கலாம். 46:11 முதல் பகுதி. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும், என் ஆலோசனைகளை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன். And the Lord is saying, I will bring a man from a far country. அவன் என்னுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவான். And he will execute my counsel. கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுற நேரத்துக்குள்ள வருகிறோம். We are coming to a prophetical time. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு டிவைன் அப்பாயின்ட்மென்ட்களை தர போறார். This year the Lord is going to make you see divine appointment. டிவைன் கனெக்ஷன்களை தர போகிறார். He's going to give you divine connection. ஒரு சிலரோடு நீங்கள் அறிமுகமாகுவீர்கள். You will get to know many new people. உங்களுக்கு அறியாதவர்களோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டாகும். With people whom you have never seen before. நீங்கள் அறியாதவர்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். People that you do not know will come finding for you. அவர்கள் நீங்கள் அறியாத இடத்திலிருந்து வருவார்கள். They will come from a place that you have never heard of. என் ஜனங்கள் விசுவாசிப்பீர்கள், ஆனால் ஆமென் என்று சொல்லி இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு சில சந்திப்பை இந்த வருஷம் வைத்திருக்கிறார். Children of God, the Lord has in store certain meetings for you. சில சந்திப்பை தேவன் இந்த வருஷம் திட்டம் பண்ணியிருக்கிறார். The Lord has already planned some divine meetings for you. கர்த்தர் யாரோ கொண்டு உங்களை சந்திக்க போகிறார். Who is the Lord going to use you to meet? நான் அவனை கிழக்கிலிருந்து புறப்பட பண்ணினேன். He will cause that person to come from the east. கர்த்தர் இந்த முதலாம் தேதியிலே உனக்காக ஒரு மனுஷனை, On the first day today, the Lord is sending a man for you. உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு மனுஷனை, A man for your blessing. உன்னுடைய வியாபாரத்திற்கு ஒரு A மனுஷனை, man for your business. உன் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட ஒரு மனுஷனை, To bless your ministry. ஏ ராமா கதடபா சண்டன மௌதிரியா, ஒரு மனுஷனை கர்த்தர் உனக்கு அனுப்ப போகிறாரா? The Lord is going to send a man for you. கர்த்தர் அதை அனுப்பும் பொழுது And when he sends that man, அவன் கர்த்தர் சொன்ன ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவானாம். that man
will execute every counsel that the Lord has in your life. இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்படும் பொழுது When this prophecy was written, 150 வருஷங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்களை ஏசாயா சொல்லுகிறார். Isaiah is prophesying this 150 years ago. 150 வருஷம் கழித்து ஒரு கோரேசி என்கிற ராஜாவை தேவன் கிழக்கிலிருந்து புறப்பட பண்ணினார். And after 150 years the Lord caused King Herod to come all the way from அவன் the east. புறப்பட்டு வந்து தேவனுடைய ஆலோசனைகளை நிறைவேற்ற வந்தான். He came to fulfill every counsels of God. அவன் பிறக்கிறதற்கு முன்பதாகவே அவனை குறித்து தீர்க்க தரிசனம். Even before he was born there was a prophecy ஐயா, concerning நான் his உனக்கு birth. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தருடைய வாயாயிருந்து சொல்லுகிறேன். Right now I'll be the mouth of God and prophesy to you. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. There is a season for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. There is a time for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. There is a time for everything. கர்த்தர் உனக்கு குறித்த நேரம் வந்து விட்டது. The time that the Lord has for you has come. கர்த்தர் உனக்கு திட்டமனின நாள் வந்து விட்டது. The day that the Lord has planned has come. கர்த்தர் உன் கடனை நீக்கக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. The day when your debt is going to be settled கர்த்தர் is உன் coming. ஊழியத்தை ஆசீர்வதிக்கும் நாட்கள் வந்து The விட்டது. days when the Lord is going to bless your ministry is கர்த்தர் உன் coming. குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் நாட்கள் வந்து The விட்டது. days when the Lord is going to bless your family is coming. 2024 வரைக்கும் பார்க்கல. Till 2024 you have not seen தண்ணீரை it. கடந்து வந்தாய். You walked through the waters. புடமிடப்பட்டாய். You were broken. அவமானத்தை You சந்தித்தாய். saw many shames. இடிக்கப்பட்டாய். You were sad. நொறுக்கப்பட்டாய். You were broken. ஆனால் சர்வ வல்லவர் இந்த முதலாம் தேதியில சொல்றாரு, But today the Almighty God is saying to you, உடைந்து போன உனக்கு, you who are broken, இடிக்கப்பட்ட உனக்கு, you who are demolished, அவமானத்தை சந்தித்த உனக்கு, you who have seen so many கிழக்கிலிருந்து shames, ஒரு மனுஷனை அனுப்புகிறேன். I will send a man ஓ, from me. யார் அதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள்? Who is receiving this கிழக்கிலிருந்து word? இந்த வருஷம் ஒருவன் வருவான். A man is coming from the ஓ, east. வடக்கிலிருந்து ஒரு மனுஷன் A வருவான். man is coming from the west. தெற்கிலிருந்து ஒரு மனுஷன் A man is வருவான். coming from the north. மேற்கிலிருந்து ஒரு மனுஷன் A man வருவான். is coming from the south. அவன் உன்னுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவான். And he will fulfill அவன் the கர்த்தர் counsel. திட்டமனினதை நிறைவேற்றுவான். He will fulfill the plans of அவன் God. கர்த்தர் செய்ய சொன்னதை உனக்கு செய்வான். He will fulfill what the Lord has said in your life. கர்த்தருடைய சமூகம் இறங்குறத உணர்கிறேன். Feel the presence of God coming வாயை down his திறந்து place. ஒரு ஆமென் என்று சொல்லுவா. Amen. அல்லேலூயா என்று சொல்லுவா. இந்த வார்த்தை சத்தியம் உள்ளவைகள். This is the word of வருஷத்தின் life. முதலாம் தேதியிலே உன்னை நோக்கி வருகிறது. It is coming to you on the அந்த first day of மனுஷன் this year. சாதாரணமானவன் அல்ல. This man is not an ordinary அவன் man. கர்த்தரால் நியமிக்கப்பட்டவன். He is a man chosen by God. பாஸ்டர், சில விசுவாசிகள் இந்த வருஷம் உங்களுக்கு வீட்டுக்குள் வருவார்கள். Today they will come into your house. பெற்றா திருச்சபையே, சில அறியாத ஜாதி நம்மை தேடி இந்த வருஷம் வருகிறது. Many people that you don't know will come finding for you. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வியாபாரத்தை ஒரு மேலோங்கி உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை அனுப்புகிறார். The Lord is sending a man to uplift your business. ஓ, கர்த்தர் விரும்பாத, கர்த்தர் அனுப்பாத மனுஷர்கள் கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில வந்ததினாலே அவமானங்களையும் தோல்விகளையும் நாம் சந்தித்தது உண்மை. It is true you saw so many shame and pain in your life because of people that were not sent by God. அவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள். They have left you. பாடங்களை கற்றுக்கொண்டோம். We learned our lesson. இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, But this year the Lord is நீ saying, விரும்புற ஜனம் அல்ல, not the people that you நான் want, திட்டம் பண்ணுகிற ஒருவனை அனுப்புவேன். but a man that I நீ have planned. ஆலோசனையை நிறைவேற்றுகிறவனை அனுப்புவேன். A man that will fulfill my counsel. என் சித்தத்தின்படி செய்கிறவனை அனுப்புவேன். A man that will do according to my will. ஐயா, ஒரு ஆமென் வரல, ஒரு அல்லேலூயா வரல. கர்த்தர் சொல்றார், நான் அனுப்புறேன். The Lord is saying, I will send. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, I'm going to meet new people. Tell the person next to you, I'm going to meet new people. தட்டி சொல்லுங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுங்க பக்கத்துல. Tap them. கர்த்தர் சில புதிய நபரை உனக்கு பார்க்க வைக்க And போறார். prophesy to them, the Lord is going to make you see new people. காரணம் கர்த்தர் அதை திட்டம் பண்ணினார். Because the Lord has planted it. அவன் யார் என்றால் கோரேஸ் ராஜா. And who is this man? He is King Herod. எசேயா 45 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து இந்த தீர்க்கதரிசி என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? When we read Isaiah chapter 45 verse 1, we will see the prophecy concerning King Cyrus. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, எல்லாரும் சொல்லுங்கள், அபிஷேகம் பண்ணின கோரேஸ். அபிஷேகம் பண்ணின கோரேஸ். The anointed one. ஆமென். வர மாட்டேங்குது. உங்க கிட்ட கர்த்தர் அனுப்ப போகிற சில மனுஷர்கள் இந்த வருஷம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருப்பார்கள். The people that the Lord is going to send to you will be anointed people of God. மாமிசத்திலே உங்களுக்கு உதவி செய்ய வந்தவர்களை அல்ல, Not people who came in the flesh to offer their help to you. தங்களுடைய சுய பிரயோஜனத்துக்காக உங்களிடத்திற்கு வந்தவர்களை அல்ல, Not the people who came to you for their selfish gain. உங்களை பாவித்து விட்டு தூக்கி வீசுகிறவர்களை அல்ல, Not people who came to use you and throw you off. கர்த்தரால் உனக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனத்தை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுடைய வேலையில, வியாபாரத்தில, படிப்பில, ஊழியத்தில உங்களுக்கு அனுப்புகிறார். But this year the Lord is sending anointed people to bless your family, your ministry and everything that you have. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் இந்த வருஷம் என் வாழ்க்கையில வரக்கூடாது. Let us lift our hands and say, Lord, I do not need any non-anointed people in my life. உங்களுக்குன்னு ஒரு சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். The Lord has anointed some people for you. ஐயா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? Are you listening to my word? உனக்காகவே கர்த்தர் ஒருவனை அபிஷேகம் பண்ணி The இருக்கிறார். Lord has anointed someone for you. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளையை கர்த்தர் உன்னோடு பேசுறாரு. Those who are waiting to get married, the Lord is speaking to அந்த you. நபர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். That person is anointed by God. அந்த மகள் கர்த்தரால் அபிஷேகம் That பண்ணப்பட்டவள். daughter is anointed by God. குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைவோ கரு தரிக்கும். Those who are waiting for children, anointed children will you bear. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உன்னை ஆசீர்வதிக்க உன் ஊழியத்தில் வருவார்கள். People who are anointed by God will find you to bless your ministry. இரண்டாவதாக இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? Secondly, what does the scripture tell us about King Cyrus? ஏசாயா 44:28 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let us read Isaiah 44 verse 28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. கர்த்தர் உங்களுக்கு அனுப்ப போகிற சில சந்திப்புகள் எல்லாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல. The meetings, the divine connections that the Lord is going to send to you will not come from ordinary people. உங்களுக்குன்னு திட்டம் பண்ணினதை, உங்களுக்குன்னு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற கர்த்தர் உங்களிடத்திற்கு அனுப்ப போகிற ஆட்கள், உதவிக்கென்று அனுப்ப போகிற ஆட்கள் கர்த்தருடைய மேய்ப்பர்களாயிருப்பார்கள். The people that the Lord is going to send in your life to help you will be the shepherds of God. நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், உங்க பாஸ்டர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். I am prophesying to you that your pastor is your blessing. கிளை சபை விசுவாசிகளே, உன் ஊழியக்காரன் உனக்கு ஒரு ஆசீர்வாதம். Branch church believers, learn that your pastor is your blessing. இந்த வருஷம் உங்க பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம், This year, whenever that your pastor visits your house, எப்பெல்லாம் நீங்க உங்க பாஸ்டரை சந்திக்க வருகிறீர்களோ, and whenever you come to visit your pastor, கர்த்தருடைய மேய்ப்பனாய் இருக்கிற அவர்கள், they as the shepherds of God, உங்க வாழ்க்கையிலே கட்ட
கட்டுவார்கள். They will build your life. எருசலேமை பார்த்து நீ கட்டப்படு என்று அவர்கள் சொல்லுவார்கள். They will say, Jerusalem, you shall be built. கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த வருஷம் நீங்கள் சந்திக்கும் வேளையில் எல்லாம் உங்களை கட்டுகிறவர்களாய் இருப்பார்களா? Whenever that you meet your pastor, they will become people that will build you. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இனி பாஸ்டரை சந்தித்தாலே நீ கட்டப்படுவ. Tell the person next to you, whenever you see your pastor, you will be built. ஏன்னா அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேய்ப்பர்கள். Because they are anointed shepherds of God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் ஆர் பிலிப் பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வாஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939967677. Our address, Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.